ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். முருகர் யுகம் ஆரம்பம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியா? அப்படின்னா நாமளும் அந்த யுகத்தை ஃபீல் பண்ண முடியுமா? அதுக்கான வழி என்ன அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். சில கோவிலுக்கு போகிறப்போ, சில தெய்வங்களை பார்க்குறப்போ நமக்கு காரணமே இல்லாமல் கண்ணீர் வரும். காரணமின்றி கண்ணீர் வரும் உன் கருணை முகங்கள் கண்டால். எந்த ஒரு ரீசனுமே இல்லாம ஏன் நமக்கு அப்படி ஒரு கண்ணீர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம அங்க இருந்துதான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அனாதை குழந்தை அதோட தாயை பாக்குறப்போ அதுக்கே தெரியாம ஒரு விதமான ஒரு ஈர்ப்புல அது அழுதுடும். அதே மாதிரிதான் நம்ம அங்கேருந்து தான் வந்திருக்கோம் அப்படின்றதுனால நமக்கே தெரியாம நமக்கு அந்த ஒரு ஈர்ப்புனால நம்ம அழுதுடுவோம். யுகத்தை கடந்த தெய்வம், வரத்தை தரக்கூடிய தெய்வம் முருகர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா முருகருடைய வேல் மாறல் ஒரு 48 நாள் கண்டினியூஸா பாராயணம் பண்றப்போ கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் இருக்கும். நம்மளும் முருகரை உணர முடியும். இது ஒரு சத்தியமான உண்மை. வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர் மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல முருகரோட சில ஸ்லோகமும் அதோடைய மீனிங்கும் நம்ம பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம்.